சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி அரசியல் சம்பந்தமாக அரசியல் கட்சிகளை பற்றி பேச போகிறதில்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி நம்ம அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க. அவங்க நேற்று எதிர்பார்த்து கொண்டிருந்த எஸ்ஐஆர் ஃபைனல் லிஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும். அது எப்படின்னா இன்றைக்கி மொத்தமாக வந்து சேர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அது எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 5,43,00,000 அந்த அளவுக்கு வந்திருந்தது. 97 ப்ளஸ் லட்சம் குறைவாக இருந்தது. அப்போ ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதில் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு பயங்கர பரபரப்பு வந்துச்சு. அப்புறம் ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட தகுதித்தெல்லாம் பண்ணாங்க. இதை பற்றி முன்னாடி கொஞ்சம் பேசியிருக்கோம். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 97 லட்சம் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச உடனே ஐயோ இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு பேசுனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஃபார்ம் 6 திரும்ப கொடுத்து யாரெல்லாம் பேர் நீக்கப்பட்டிருக்கோ வரலையோ அவங்களாம் கொடுங்க அப்படின்னாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ப்ளஸ் விடுபட்ட ஆட்கள் எல்லாம் சேர்த்து வரும்போது 19 லட்சம் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து 27 லட்சம் வாக்காளர்கள் திரும்ப சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நேற்று ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 5,67 லட்சம் பேர் இப்போ வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது 2025 ஜனவரியில் அங்கே இருந்த லிஸ்ட் எப்படின்னா, அதாவது 2026 கடைசியாக இந்த எஸ்எஸ்ஆரில் இருந்த லிஸ்ட் எப்படின்னா 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. அந்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கப்புறம் 74 லட்சம் பேர் குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-17 லட்சம் புதிய வாக்காளர்கள் நீங்கள் எடுத்துட்டால ஒரு 10 லட்சம் புதிய வாக்காளர் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களா அல்லது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் 26 ப்ளஸ் 3 லட்சம் பேருக்கு மேலே டபுள் என்ட்ரி அப்படின்னு சொல்லி 30 லட்சம் பேர் ஆல்ரெடி நீக்காமல் வச்சுருந்தாங்க. இறந்து போனவங்க அது இல்லாமல் டபுள் என்ட்ரி அப்படின்னு 30 லட்சம் பேர். இப்போது 74 லட்சம் பேர் ப்ளஸ் ஒரு 10-11 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்த்த கூட 85 லட்சம் பேர். இந்த டிஃப்ரென்ஸு இந்த 85 லட்சம் வாக்காளர்களில் 30 லட்சத்தை சரி ஓகே அப்படின்னு கழிச்சிட்டா கூட 50லேருந்து 55 லட்சம் பேர் இப்போது இல்லை. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அட்ரஸ் மாதிரி போனாங்களா அல்லது இறந்து போனாங்களா அல்லது டபுள் என்ட்ரியா அல்லது இவங்க வேணும்னு நீக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அண்டு தலித் இந்த 3 பேரையுமே அவங்க வளைச்சு வேணும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த ஓட்டு திருடன் வாக்கு திருடன் நம்ம ஞானேஷ்குமார் அந்த ஆள் தலைமையில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அவங்க மேலேருந்து என்ன அஜெண்டாவோ அதை பற்றி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன வந்துச்சு, எல்லா ஜமாத்துலேயும் எல்லா சர்ச்சிலையும் அவங்க எப்போ நம்மளை இந்த நாட்டுக்காரன் இல்லை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இங்கே பாகிஸ்தானுக்கு போங்க, பங்களாதேஷுக்கு போங்க, இல்லை ரோமுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. தலித்துக்களாக இருந்தால் நீங்கள் இங்கே ஓட்டு போட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வாக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்ற பயத்தில் எல்லாருமே ரொம்ப கீனாக கவனித்து எல்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இப்போது பெரும்பாலான இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்படவில்லை அப்படின்னு தகவல் வருது பெரும்பாலும். அப்புறம் கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி நீக்கப்படவில்லை. தலித்துகளும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 50-55 லட்சம் விடுபட்ட வாக்குகள் அல்லது குறைக்கப்பட்ட வாக்குகள் அது யார்? அது திமுக அண்ணா திமுகவுக்கு சார்பாக போடக்கூடிய போலி வாக்காளர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் இன்னொரு கேள்வி வரும், இந்த 5,67,00,000 ஃபைனல் லிஸ்ட்டில் வெளி மாநில ஆட்கள் எவ்வளோ பேர் இன்னும் தெரியலை. ஏன்னா இப்போ 6,41,00,000 வாக்குகளில் எவ்வளோ வெளி மாநில ஆட்கள் இருந்தாங்க, பெர்மனண்ட்டாக இங்கே செட்டில் ஆன ஆட்கள் இருந்தாங்க. அவங்க அதிகபட்சம் போனால் என்ன இருந்திருக்கும், ஒரு 25-30 லட்சம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அதிகபட்சம் போனால் 40 லட்சம் பேர் இருக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில், திருப்பூர் ஏரியாவில், அது போக தமிழ்நாடு சென்னையில், அரக்கோணத்தில் அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் வடநாட்டுக்காரங்க செட்டில் இருக்காங்க. அப்போ அந்த செட்டிலான ஆட்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு. ஆனால் இங்கே டெம்பரரியாக வேலைக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க
பீகாரில் எலெக்ஷன் அந்த இதை காமிச்சாலே போதும், அதில் வந்து நாங்கள் இதை ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு சரத்து போட்டிருந்தாங்க. அது தப்பாக இருக்குன்னு எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அது என்னத்தை விமர்சனம் பண்ணாலும் வந்து நீ என்னத்தை திட்டு என்ன பண்ணு அப்படின்னு காதை ரெண்டையும் பொத்திக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்த எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேலே ஏகப்பட்ட குறைபாடு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்தையும் போட்டாச்சு. என்னத்தை போட்டாலும் அவங்க வந்து கேட்க தயாராக இல்லை அப்படின்ற சூழலில் இப்போ இது வந்து சேர்ந்துருக்கு. சரி, இதில் வந்து இந்த 5,43,00,000 வாக்காளர்கள்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த டென்டேட்டிவ் இதில் வந்துச்சு, ஒரு என்ன சொல்கிறது, டெம்பரவரி லிஸ்ட்டு வந்துச்சு. அதில் எவ்வளோ பேர் வடநாட்டுக்காரங்க பெருசாக இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது 27,00,000 பேர் பக்கம் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் பேர் பழசு 5,43,00,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-3 லட்சம் பேரை வந்து டிலீட்டட். அதில் ப்ளஸ் இதில் 27,00,000 பேர் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா 5,67,00,000 வாக்காளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எஸ்ஏஆருக்கு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை வந்து மாற்றவோ நீக்கவோ எதுவும் முடியாது. எலெக்ஷன் நடந்தே தீரணும். அப்போது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர் விடுபட்டாங்கன்னா 10 லட்சம் பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாது. ஒருவேளை விடுபடலை கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலத்திலையும் போலி வாக்காளர்களை வந்து அங்கங்கே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து வாக்கெல்லாம் போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகும். எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா சாதாரண அடிமட்ட தொழிலாளரும் தலைவராக மாறலாம், இன்றைக்கி தலைவராக இருக்கிறவங்க நாளைக்கு சாதாரண ஆட்களாக மாறலாம். அப்படிங்கிறதான் ஒரு பெரிய பியூட்டி ஜனநாயகத்தில். ஏன்னா நீங்கள் வந்து அரபு நாடுகளுக்கு போங்க, அது மன்னராட்சி. சைனாவுக்கு போங்க அல்லது ரஷ்யாவுக்கு போங்க, வடகொரியாவுக்கு போங்க, அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி. அவங்கள மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுல நம்ம ஊரில் இது வந்து சொல்லப்போனால் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ப்ளஸ் அதிகம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஞானேஷ்குமார் அப்படின்ற ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை வாக்கு திருடன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நமக்கு உரிமை இருக்குது, நமக்கு சுதந்திரம் இருக்குது. அப்போ அந்த ஆள் பண்ணுறது தவறு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் போட முடியும், அந்த ஆள் வந்து கேள்வி கேட்க முடியும். அப்படின்ற இடத்துல இன்னைக்கு இந்த ஓட்டு 5,67,00,000 பேர். சரி, இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக? முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா 1000 ஆண்களுக்கு 970 பெண்கள் அப்படிம்பாங்க. இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1100 பெண்கள். அப்போது மகளிர் பெண்களோட பாப்புலேஷன் அதிகம். அப்போது இங்கே வந்து திமுக மகளிருக்கு இலவச பஸ்ஸு, அதுக்கப்புறம் உரிமை தொகை, அப்புறம் பெண்களுக்கு கல்லூரி முதல் இது போகும்போது கல்லூரிக்கு மாதம் 1000 ரூபா அப்படின்னு இப்போ வந்து 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு மகளிருக்கு 5000 ரூபா போட்டு விட்டார். அப்படின்னா அப்போ மகளிர் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழலில் திமுக அரசு, ஆளுகின்ற அரசு மகளிரை வந்து இறுக்கி பிடிச்சிட்டா போதும், அப்போ நம்ம வந்து ஜெயிச்சிரும். இது வந்து ஃபார்முலா யாரோடதுன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவும் அதே தான். அவங்க பெண்கள் அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க, பெண்கள் அப்படின்னா எம்ஜிஆர் மேலே அவ்வளோ கிரேஸாக இருப்பாங்க. அதாவது தவறான கிரேஸ் இல்லை, இவர் தலைவர் நல்லது பண்ணுவார் நமக்குன்னு. பெண்கள், அதுக்கப்புறம் தலித்துகள், இந்த 2 பேரும் அதிமுகவுக்கு பயங்கர பலமாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 2,89,00,000 மகளிர், இந்த மகளிரை வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பிரித்து பார்க்கும்போது இவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுபோக 2,77,00,000 ஆண்கள், இவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு இப்போ சிம்பிளாக சின்னதாக பிரித்து பார்த்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதியாக நம்ம அலச போகிறோம். இப்போ 2,89,00,000 மகளிர், அப்போ 2,90,00,000 அப்ராக்சிமேட் வச்சுக்கோமே. இதில் எப்படி பார்த்தாலும் இளம் பெண்கள் ஒரு 18 வயசுலேருந்து 25-30 வயசு வரைக்கும் அவங்க யாருக்கு அதிகமாக ஓட்டு போட போகிறாங்கன்னா இப்போது நிறைய இடங்களில் பேசும்போது தெரியுது விஜயோட கட்சிக்கு கொஞ்சம் அதிகமாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் திமுகவும் தங் பங்குக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்கிறதுனால ஓரளவு ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இப்போ போகும்னா நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் போகும் பெண்கள், ஆனால் பெருசாக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதிமுக பிஜேபிக்கு போகும்னா ரொம்ப பெருசாக போகாது அப்படின்றாங்க. அப்போது 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெண்கள்
அவங்க வாக்கு அதிகமாக டிவிகேக்கு போகும், அதிகமாக திமுகவுக்கு போகும். திமுக நாம் தமிழர் கட்சி மற்ற எல்லாம் வந்து சில்லறையாக இருக்கிறது அவங்க பிரிப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 2,77,00,000 ஆண்கள், அந்த ஆண்களில் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அவங்க ஓட்டு திமுகவுக்கு பெருசாக கிடைக்காது, திமுக பெருசாக கிடைக்காது. அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிறையா போகும், அப்புறம் தாவேகாவுக்கு நிறையா போகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, குடும்ப கஷ்டம், வலி, நம்ம அடுத்த மாதம் வந்து டியூ கட்டணுமே, இது செய்யணும் அது செய்யணும், அதெல்லாம் இல்லாமல் தன்னோட என்னென்ன உலகத்தையே வில்லா வளைக்கக்கூடிய மனப்பான்மை அப்போ இருக்கும். ஏன்னா இளமை, இப்போது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலில் வந்து அவங்க கண்டிப்பாக தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போடுவாங்க. ஏன்னா தமிழ் தேசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் 25-30 வயசுக்கு மேலே உள்ளவங்க திமுகவுக்கு நிறையா ஓட்டு போட போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியாக நம்ம வந்து யார் கேண்டிடேட்டு என்ன ஒர்க் பண்ணுற எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இதுக்கப்புறம் மாற்றம் வராது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனால் உலக கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ஒன்றும் நடக்காது. இதுதான் ஃபைனல். இந்த ஃபைனலுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது என்னங்கிறத அடுத்தடுத்த காலையில் பார்ப்போம். நன்றி. Super Sarvana Stores.